மார்னிங். எல்லாருக்கும் நான் பேசுற ஆடியோ கிளியரா கேக்குதுங்களா? என்னோட ஸ்கிரீன் எல்லாத்துக்கும் கரெக்டா தெரியுதுங்களா? என்னோட ஸ்கிரீனும் என்னோட ஆடியோவும் எல்லாத்துக்கும் கிளியரா கேக்குதா? சார் உங்க நேம சொல்லி நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லுங்க பார்ப்போம். எஸ் சார் அப்படிங்கிற மாதிரி. நான் வந்துட்டேன் சார். அட்டெண்டன்ஸ் போடுங்க பார்ப்போம். லாஸ்ட் கிளாஸ் இந்த கிளாஸ் வந்துட்டேன் சார். சைதுநிசா வந்துட்டேன் சார். சார் விஜய் பிரபாகர். ஹலோ கேக்குதா சார்? விஜய் பிரபாகர். எஸ் சார். ஓகே ஃபைன். ஹலோ சார், சைதுநிசா. ஓகே ஓகே. கித்தார் ஃபாத்திமா. வந்துட்டீங்க. ஓகே. மஹதியா பிரசன்ட் சார். ஓகே மஹதியா. நஸ்ரின் பிரசன்ட் சார். அடுத்து வேற அவ்வளவுதானா? 4 பேர் தானா? மீதி எல்லாம் சார் கித்தார் ஃபாத்திமா இன்னைக்கு தான் சார் என் ஃபர்ஸ்ட் கிளாஸ், மற்றதெல்லாம் ரெக்கார்டட் பார்த்தேன் சார். ஓகே. வேற ராசிக். பத்து பேர் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். தாரிக் வந்துட்டீங்களா? தாரிக்கு ராசிக்கு உங்களை பேசவே இல்லை, அமைதியா இருக்கீங்களே. ஓகே, லாஸ்ட் கிளாஸ்ல கொடுத்த சம் எல்லாரும் ஒர்க் அவுட் பண்ணி பாத்தீங்களா? சார் நான் ரெக்கார்டட் கிளாஸ் தான் சார் பார்த்தேன். ஆனால் எனக்கு வவுச்சரில் அக்கௌண்டிங் வவுச்சர் போடுறப்ப எனக்கு டெபிட் கிரெடிட்டே காட்ட மாட்டேங்குது சார் என் பிரைம்ல. சார் எனக்குமே அது காட்ட மாட்டேங்குது சார். அந்த டெபிட் கிரெடிட் எனக்கும் காட்டல. என்ன பண்ணணும் அப்படின்னா வவுச்சர்ஸ்ல F12 கீயை பிரஸ் பண்ணணும். என்ன கீ சார்? F12. F12.
ஆமா. நீங்க வவுச்சர்ஸ்ல வவுச்சர்ஸ் வச்சுட்டு வவுச்சர்ஸ்குள்ள போனோனே F12 கூடிய கீய பிரஸ் பண்ணுவோம் சார். கீய பிரஸ் பண்ணி அதுல ஓகே. யூஸ் டெபிட் கிரெடிட் அப்படின்னு இருக்கும். எஸ் ஆர் நோன்னு இருக்கும். ஆ எஸ் கொடுத்துருக்கேன் சார் அதுல. அதுல ஃபீச்சர்ஸ்ல வந்து யூஸ் டெபிட் கிரெடிட் அப்படிங்கிறது நோன் இருந்தா எஸ் பண்ணிக்கோங்க. ஓகே சார். அப்படி பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த டெபிட் கிரெடிட் வரும். இன்னும் வரல சார். புரியல. எஸ் கொடுத்தும் எனக்கு வரல சார். F12 கீயை பிரஸ் பண்ணீங்களா? இப்போ நான் சொல்ற மாதிரி இப்போ ஒரு நிமிஷம் நான் பண்ணி காட்டுறேன். ஓகே சார். எஸ் கொடுத்துட்டேன் சார். இப்போ வருதா? வரல சார். Wait. இந்த ஸ்கிரீன் எல்லாத்துக்கும் தெரியுதுங்களா? சார் தெரியுதுல்ல டேலியோட ஸ்கிரீன்? இது வந்து எல்லாரும் கவனிச்சுக்கோங்க. இது வந்து சிங்கிள் என்ட்ரிக்கான வவுச்சர்ஸ். அக்கௌண்ட் அப்படின்னு இருக்குன்னா இது சிங்கிள் என்ட்ரி அப்படின்னு இருக்கும். இந்த வவுச்சர்ஸ்ல நம்ம போட வேண்டாம். ஃபர்ஸ்ட் சேஞ்ச் மோடுன்னு இருக்குல்ல, இதை நீங்க கொடுத்துட்டு டபுள் என்ட்ரின்னு இருக்கும். நான் சொல்ற மறுபடியும் ரிப்பீட் பண்றேன். சைட்ல இந்த சைட்ல ரைட் சைட்ல ஹெச்ன்னு இருக்கும் பாருங்க, சேஞ்ச் மோடுன்னு இருக்கும். இருக்கா? லிசன் பண்றீங்களா? எஸ் சார். சேஞ்ச் மோட் அப்படிங்கிறத கொடுத்து டபுள் என்ட்ரி அப்படின்னு இருக்கும். அதை நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். அல்லது ஷார்ட்கட் கீழே Ctrl+H கொடுத்தும் நீங்க இந்த பக்கம் வந்துக்கலாம். அடுத்து இந்த இடத்துல டிஆர்ன்னு இருக்கு சார், எனக்கு இது பை 2 வேணும் அப்படின்னு சொன்னா F12 கீயும் பிரஸ் பண்ணலாம். அல்லது இங்க கீழே பாருங்க F12 கான்ஃபிகர்ன்னு இருக்கா, அதை நீங்க கிளிக் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ஒன்னாவே இருக்கும் யூஸ் சிஆர்டிஆர் அல்லது 2 பை டியூரிங் வவுச்சர் என்ட்ரின்னு இருக்கும். இப்போ நமக்கு ஆல்ரெடி சிஆர்டிஆர்ன்னு இருக்கு, எனக்கு 2 பை வேணும்னா இதை நோ கொடுத்துக்கணும். சேவ் பண்ண அப்படின்னு சொன்னா பை அப்படின்னு மாறிடும். இல்லை சார் எனக்கு பைன்னு இருக்கிறது டிஆர்சிஆரா வேணும் அப்படின்னா F12 அப்படிங்கிறத கிளிக் பண்ணி சிஆர்டிஆர் அப்படிங்கிறத எஸ் கொடுத்துட்டு சேவ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பழையபடி மாறிடும். எனி டவுட்ஸ்? சேஞ்ச் ஆச்சுங்களா? ஓ சார் புரியுது. சேஞ்ச் பண்ணி பாத்தீங்களா? எஸ் சார் சேஞ்ச் பண்ணி பார்த்தேன் சார். வேற லாஸ்ட் கிளாஸ்ல ஏதாவது டவுட் இருக்கா இருக்காது? சார் நான் சேஞ்ச் பண்ணி பார்த்தேன். ரெண்டுமே எனக்கு டிஆர்னு வருது சார். அது அப்படிதான் வரும். ஓகே சார். ஓகே. ரெண்டுமே டிஆர்னு வரும். இப்போ இங்க பாருங்க, எனக்கு 2 டிஆர்னு இருக்கா. ஓகே ஓகே ஓகே. நீங்க டிஆரை மாத்தணும் அப்படின்னு சொன்னா, இப்போ உதாரணத்துக்கு நான் ஸ்டேஷனரிக்கு பேமெண்ட் கொடுக்குறேன்,
600 கொடுத்துட்டு இந்த டிஆர் அப்படிங்கிற இடத்துல டி பிரஸ் பண்ணி சிஆர் அப்படின்னு நீங்க போட்டுக்கலாம். இல்ல டிஆரா மாத்தணும் அப்படின்னா டி பிரஸ் பண்ணி என்டர் பண்ணிக்கலாம். சிஆரா மாத்தணும்னா சி பிரஸ் பண்ணி என்டர் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? டி பிரஸ் பண்ணுவேன் சார். டி டி டெபிட் டெபிட்ங்கிறதுக்கு டி பிரஸ் பண்ணி என்டர் பண்ணிக்கலாம். அல்லது சி பிரஸ் பண்ணி என்டர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு டெபிட் வேணும்னா டெபிட், கிரெடிட் வேணும்னா கிரெடிட். நீங்க பேக் ஸ்பேஸ் அழுத்துனீங்கனாவே ஒவ்வொரு டேபா போகும். இப்போ 600 போட்டுட்டு என்டர் பண்ணீங்கனாவே உங்களுக்கு இந்த காலம்ல தான் வரும். இந்த இடத்துல உங்களுக்கு மாத்தணும்னா டி பிரஸ் பண்ணுங்க, என்டர் பண்ணிக்கலாம். அதாவது 2 டெபிட் 1 கிரெடிட் உள்ள டிரான்சாக்ஷனுக்கு இந்த மெத்தட். ஒரே வவுச்சர்ஸ்ல மல்டிபிள் லெஜர் கொண்டு வரலாம். இப்போ எப்படின்னா இப்போ பாருங்க, ஸ்டேஷனரி அப்படிங்கிறது நமக்கு எக்ஸ்பென்சஸ் டெபிட், மறுபடியும் ஒரு எக்ஸ்பென்சஸ் பெயிண்டிங்னு நான் வைக்கிறேன். அப்போ இந்த எக்ஸ்பென்சஸும் எனக்கு டெபிட் 600 ரூபா. இப்போ நான் கிரெடிட் மொத்தமா 1200 ரூபா கொடுக்குறேன். ஸோ இதுக்காக தான் 2 டெபிட் 2 கிரெடிட் அப்படின்னு வைக்கிறது. புரியுதுங்களா? தனித்தனியா போடுறதுனாலும் போடலாம், இல்ல ஒரே வவுச்சர்ஸ்ல நம்ம போடுறதுக்காக இந்த ஆப்ஷன். ஏதாவது டவுட்ஸ் இருக்குங்களா? சரி, இப்ப தப்பா என்டர் பண்ணிட்டோம்னா இதுல எப்படி சார் டெலீட் பண்றது? புரியல. தப்பானா தப்பா போட்டதே தப்பா என்டர் பண்ணிட்டோம், தப்பா போட்டோம் அப்படின்னா நான் மறுபடியும் இந்த இடத்துல எப்படி சார் டெலீட் பண்றது? கேஷ் அப்படின்னு மேல கொடுத்துருக்கிறேன்னு வச்சுக்கோங்க. எனக்கு இந்த லெஜர் வேண்டாம் அப்படின்னு சொன்னா கண்ட்ரோல் டி கொடுத்தீங்கன்னா போயிடும். புரியுதா? ஓகே சார். இந்த இடத்துல வச்சு எந்த லெஜர் வேணுமோ, இப்போ எனக்கு இந்த ஸ்டேஷனரிங்கிற லெஜர் எனக்கு வேண்டாம் அப்படின்னா கண்ட்ரோல் டி பிரஸ் பண்ணீங்கன்னா போயிடும். இந்த லெஜர் எனக்கு வேண்டாம்னா கண்ட்ரோல் டி பிரஸ் பண்ணீங்கன்னா போயிடும். அல்லது ஸ்பேஸ் பார் தட்டினீங்கனாலும் போயிடும். சார் இப்ப தப்பா என்டர் பண்ணிட்டு அக்செப்ட் கொடுத்துட்டு வெளியே வந்துட்டேன் சார். ஆனா தப்பா என்டர் பண்ணிட்டோம், அதை டெலீட் பண்ணணும் அப்படின்னா எப்படி சார் பண்றது? இப்போ நான் ஒரு லெஜர் கிரியேட் பண்றேன். 700 கேஷ் அப்படின்னு போட்டு நான் சேவ் பண்ணிட்டேன். இப்போ நான் பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியுது தப்பான லெஜர் அப்படின்னா வெளியே வந்துட்டு கீழே டே புக்னு ஒன்று இருக்குங்களா, வவுச்சர்ஸ் கீழே, அதுக்குள்ள போயிட்டு அது எந்த வவுச்சரோ அந்த வவுச்சரை செலக்ட் பண்ணணும். இங்க இருக்குங்க. இதை நான் டெலீட் பண்ணணும் அப்படின்னு சொன்னோம்னா ஆல்ட் பிளஸ் டி ப்ரெஸ் பண்ணி டெலீட் பண்ணிக்கலாம். இல்லை சார் நான் கரெக்ஷன் மட்டும் தான் பண்ணணும் அப்படின்னா இங்கேயே நம்ம கரெக்ஷன் பண்ணிக்கலாம். இங்கேயே நம்ம ஏதாவது சேஞ்சஸ் இருந்தால் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். மற்றவங்க யாருக்காவது ஏதாவது டவுட்ஸ் இருக்குங்களா? சார் அந்த ஃபர்ஸ்ட் அந்த 2 பை இருந்துச்சுல, இப்போ கிரெடிட் டெபிட் இந்த ரெண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் சார்? ஏன்னா 2 பை இருக்கும்போது அதுக்கு வரல, அது எதுவும் டிஃபரன்ஸ் இருக்கும்? இல்ல டிஃபரன்ஸ்லாம் எதுவும் இல்லம்மா. ஒரு சிலருக்கு பை 2 அப்படின்னு போட்டு பழகிருப்பாங்க. ரெண்டுமே ஒண்ணுதான். பைனாலும் டெபிட்னாலும் ஒண்ணுதான். ஓகே. ஒரு சிலர் டெபிட் கிரெடிட்னு படிச்சிருப்பாங்க, அவங்களுக்கு அந்த மாதிரி மெத்தடுக்காக வச்சிருக்காங்க. ஓகே. ஆனா அந்த பை 2 போட அந்த இத வந்து பண்ணும்போது வரவே இல்லை சார். என்ன வரலமா? டபுள் என்ட்ரி
டபுள் என்ட்ரியில வச்சு நான் பண்ணல ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல. இப்போ நீங்க சொல்லும் போது நான் டபுள் என்ட்ரி மாத்திருக்கேன். சிங்கிள் என்ட்ரியில வந்து பை 2 அப்படிதான் இருந்துச்சு ஸ்டார்டிங்ல. ஸோ நீங்க அந்த மெத்தட்ல பண்ணும்போது அந்த கரெக்டான அந்த இது வரல, ரிசல்ட் வரல. ஓகே. அந்த பை அதாவது 2ல வச்சு பண்ணும்போது அந்த அந்த சைட்ல கிரெடிட் டெபிட்னு இருக்கு பாத்தீங்களா, அந்த ஃபர்ஸ்ட் காலம் அதுவே இல்லை. அதுதான் நீங்க சிங்கிள் என்ட்ரி மெத்தட்ல வச்சு போடும்போது அக்கவுண்டிங் மெத்தட்ல வராது. அதே மாதிரி ஓகே 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 சார். டபுள் என்ட்ரில மாத்தி போடும்போது தான் அக்கவுண்டிங் மெத்தட்ல வரும். ஓகே சார். வேற யாருக்கா ஏதாவது டவுட்ஸ் இருக்குங்களா? நோ சார். வவுச்சர்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது ஒரு கான்ஃபிகரேஷன் வேணும் அல்லது எனக்கு இந்த சேஞ்சஸ் இப்படி இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு ஏதாவது ஃபீல் ஆனீங்கன்னா இந்த F12 அப்படிங்கிற கிளிக் பண்ணி உங்களுக்கு தேவையான சேஞ்சஸ் ஏதாவது இருந்தால் மாற்றிக்கலாம். அது என்னென்னு நான் அடுத்தடுத்த கிளாஸில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ உங்களுக்கு லெஜர் கிரியேஷனில் ஒரு நிமிஷம் கவனிங்க. இப்போ நான் ஒரு லெஜர் கிரியேட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் இதில் மெயிலிங் டீட்டெயில்ஸ்லாம் இருக்குங்களா? இப்போ நான் ராஜா அப்படிங்கிற லெஜர் ஒரு கிரெடிட்டார் லெஜராக நான் கிரியேட் பண்ணுறேன். எனக்கு ராஜாவுடைய மெயிலிங் டீட்டெயில்ஸ்லாம் வேண்டாம் அப்படின்னா F12ல கிளிக் பண்ணி அவருடைய பார்ட்டி டீட்டெயில்ஸ் அப்படிங்கிற இடத்துல நோ கொடுத்துடணும். பேங்க் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிற இடத்துல நோ கொடுத்துடணும். பேங்க் டீட்டெயில்ஸுங்கிற இடத்துல மறுபடியும் நோ கொடுத்துட்டு இதையும் நோ கொடுத்துட்டு என்டர் பண்ணிங்கன்னா நமக்கு தகுந்த மாதிரி கஸ்டமைஸ்லாம் மாறும். இல்லை சார் எனக்கு பழைய மாதிரியே வேணும் அப்படின்னு சொன்னால் F12 அப்படிங்கிறத கிளிக் பண்ணி பார்ட்டி டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறதுல எஸ்ஸு, அவருடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எஸ்ஸு, ப்ரொவைட் பேங்க் டீட்டெயில் எஸ் பண்ணிக்கணும். பேங்க் டீட்டெயில்ஸ் எஸ் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் பழைய மாதிரியே நமக்கு வந்துடும். ஸோ எனக்கு டைம் சேவ் ஆகும் சார். இப்போ நான் என்டர் பண்ணிகிட்டே இருக்கிறேன், நான் இந்த டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்கல, எதுக்கு தேவையில்லாமல் என்டர் பண்ணணும். டைரெக்டாக 2 விஷயம் இருந்தால் போதும். ஒன்று பார்ட்டியோடைய நேமு, இன்னொன்று அவர் கிரெடிட்டாரா டெபிட்டார், அடுத்து ஓப்பனிங் பேலன்ஸ். இது இருந்தால் போதும் அப்படின்னு சொன்னால் நம்ம F12 கான்ஃபிகரேஷன் மூலமாக அதை நோ கொடுத்துக்கலாம். ஸோ இதுக்காக தான் கான்ஃபிகரேஷன் கீ யூஸ் பண்ணுறோம். புரியுதுங்களா? கான்ஃபிகரேஷன் எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னு. டேலியில் ஏதாவது ஒரு ஃபீச்சர்ஸ் வேணும் அப்படின்னு சொன்னால் F11 கீயை யூஸ் பண்ணுவோம். F11 எனக்கு ஜிஎஸ்டி எனேபிள் பண்ணுங்க, எனக்கு இன்வென்ட்ரி வேணும், அதெல்லாம் வந்து F11ல் பண்ணுவோம். F12 வந்து ஒர்க் பண்ணும்போது எனக்கு இந்த கான்ஃபிகரேஷன் வேணும் அப்படிங்கிறதுக்காக F12 கீயை நம்ம யூஸ் பண்ணுவோம். புரியுதுங்களா? லாஸ்ட் கிளாஸ்ல ஒரு சம்ம கொடுத்தேன். ரவி ஸ்டார்டட் ஏ பிஸ்னஸ் ₹1 lakh. அடுத்து டெபாசிட், கேஷ் டெபாசிட் 20,000, பர்ச்சேஸ் 30,000, சேல்ஸ் 50,000, ஸ்டேஷனரி பேமெண்ட் எவ்வளோ அமௌண்ட் சொன்னேன்? 1000 சார். 1000. பெய்டு advertisement expenses 500, paid salary 5,000, paid maintenance expenses 10,000, commission received 50,000, additional capital 2 lakhs. வேற ஏதாவது சொன்னா? purchase goods, sold sales, cash deposit. என்ன சொல்லியிருக்கிறேன்? பர்ச்சேஸ் குட்ஸ் கேஷ்க்கு வந்து பர்ச்சேஸ் பண்றாங்க, அது 50,000 சொன்னீங்க. அப்புறம் வந்து சோல்ட் சேல்ஸ் அது கேஷ்க்கு பண்றாங்க, அது 2 lakhs சொன்னீங்க. நெக்ஸ்ட் வந்து மறுபடியும் கேஷ் வந்து பேங்க்ல டெபாசிட் பண்றாங்க, அது 50,000 சொன்னீங்க.
ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷன் எல்லாரும் எந்த வவுச்சர்ஸ்ல போட்டீங்க? போட்டவங்களா கமெண்ட் சாட்ல சொல்லுங்க பார்ப்போம். ரவி ஸ்டார்டட் ஏ பிசினஸ், எந்த வவுச்சர்ல போட்டீங்க? கேபிட்டல் அக்கௌண்ட். ரெசிப்ட் வவுச்சர்ல. அடுத்து டெபாசிட் அப்படிங்கிற இந்த வவுச்சர்ஸ், இதை எதுல போடணும்? அடுத்து பர்ச்சேஸ் வவுச்சர், சேல்ஸ், பேமெண்ட் வவுச்சர். அடுத்து பெய்டு மெயின்டெனன்ஸ் எக்ஸ்பென்சஸ், இது எந்த வவுச்சர்ல வரும்? கமிஷன் ரிசீவ்டு, இது எதுல வரும்? அடுத்து அகைன் கேபிட்டல் ரிசீவ்டு, இது எதுல வரும்? ரைட். யார் ஒர்க் அவுட் பண்ணியே பார்க்கல சார், டைம் இல்லை, நான் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கல சார், அப்படி யாராவது இருக்கீங்களா? சார் நான் 5 என்ட்ரிஸ் தான் சார் என்ட்ரி பண்ணியிருக்கேன், இன்னும் 5 அதுல வரல சார். எது எது வரல யூடியூப்ல உங்களுக்கு? பார்த்தேன் சார் கிளாஸ். கமிஷன் ரிசீவ்டு அதெல்லாம் வரல சார் எனக்கு. இல்ல வரலையே, இல்ல எனக்கு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு 5 என்ட்ரிஸ் மட்டும் வந்து இல்ல சார், எனக்கு அந்த நான் கொஸ்டின்ல அது எழுதவே இல்லை சார். எழுதலைங்களா? ஆமா சார். வேற மத்தவங்க? விஜய் பிரபாகர், நீங்க என்ன பண்ணீங்க? போட்டு பாத்தீங்களா? சார் போட்டு பார்த்தா டெபிட் கிரெடிட்ல அந்த லெஜர் அந்த இதில் இருக்குது சார், அண்டர் அந்த அண்டரில் சம் ப்ராப்ளம் வந்தது சார். இதில் கீழே அண்டர்ல அந்த சேஞ்சஸ் பண்ணும்போது அந்த பிரச்சனை வந்தது. அது மாற்றி மாற்றி போட்டதுனால சரியா அது மிஸ் மேட்ச் ஆச்சு சார். அதான் பாதி போட்டோம் சார், அது அப்படியே இருக்குது, திருப்பி கன்டினியூ பண்ணோம் சார். ஓகே. ஓகே சார். ராசிக், ராசிக் கேக்குதா உங்களுக்கு? ராசிக் இருக்கீங்களா? மீதி எல்லாரும் போட்டாச்சு அப்படிதானே? ஓகே, இன்னைக்கு கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு கம்பெனில நீங்க ஒர்க்குக்கு போனீங்க அப்படின்னு சொன்னா ஒரு பர்ச்சேஸ் ரெசிப்ட் கொடுப்பாங்க, ஒரு பர்ச்சேஸ் பில் புக் கொடுப்பாங்க. நீங்க இதை டேலியில போட்டுருங்க அப்படின்னு உங்களுக்கு சொல்லுவாங்க. அதை எப்படி சார் நான் டேலியில போடுறது அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். குறிப்பா பர்ச்சேஸ் சேல்ஸ் இது ரெண்டையும் நம்ம வச்சு போட போறோம்.
உங்களுக்கு இந்த ஸ்கிரீன் எல்லாத்துக்கும் தெரியுதுங்களா? அம்மா நான் கூப்பிடுறேங்கம்மா, நானே கூப்பிடுறேங்க. நான் பள்ளிவாசல் இல்லைம்மா, நான் வெளியே கிளாஸ்ல இருக்கேனுங்க, நானே உங்களை கூப்பிடுறேங்க. ம். இந்த ஸ்கிரீன் எல்லாத்துக்கும் வியூ ஆகுதுங்களா? ஸ்டாக் ஐட்டம்ல உள்ள ஸ்கிரீன் எல்லாத்துக்கும் வியூ ஆகுதுங்களா? சார் இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ வாய்ஸ் எக்கோ ஆகுதுங்களா? இப்போ வாய்ஸ் எக்கோ ஆகுதா? வாய்ஸ் எக்கோ ஆகல? நோ சார். இந்த ஸ்டாக் ஐட்டம் எல்லாரும் நோட் பண்ணிக்கோங்க. இப்படி ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு எல்லாரும் நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்றீங்களா? எஸ் சார்.
ஓகே, நோட் பண்ணி வச்சுங்களா? இது இல்லாம உங்களுக்கு இன்னொரு ஒர்க் அவுட் கொடுக்குறேன். என்ன அப்படின்னா, இந்த சண்டே நியூஸ் பேப்பர்லாம் பார்த்துருக்கீங்களா? சண்டே நியூஸ் பேப்பர் அல்லது இந்த நியூ இயர் டைம்ல ஃபோனோட அட்வர்டைஸ்மெண்ட்லாம் வரும். ஒரு மொபைல் ஷாப்போடைய அட்வர்டைஸ்மெண்ட்லாம் வரும். அதுல ஒவ்வொரு பிராண்டோடைய நேமு, புது புது மாடல்ஸ், இது எல்லாத்தோட நேமோட இருக்கும். இப்போ நான் இங்க எழுதியிருக்கேன் பாருங்க. ரெட்மி அப்படிங்கிறது குரூப். அதுல என்னென்ன மாடல் இருக்கு. அதே மாதிரி ரியல்மி அப்படிங்கிறது ஒரு குரூப். அதுல என்னென்ன மாடல் மொபைல் இருக்கு. இந்த மாதிரி டீடைல்ஸை நீங்க கலெக்ட் பண்ணி வச்சீங்கன்னு சொன்னா நிறைய டைப் ஆஃப் கூட்ஸை நீங்க ஸ்டாக் ஐட்டமா கிரியேட் பண்ண முடியும். ஏன்னா ப்ராக்டிஸ் தான் உங்களுக்கு ஒரு பர்ஃபெக்டா நீங்க ஒரு ஒரு கிரியேட் டேலி படிச்சிருக்கீங்க அப்படின்னு தெரியும். நீங்க பர்ஃபெக்டா இருக்கணும், டேலியில் எனக்கு எல்லா விஷயமும் தெரியும் அப்படின்னு சொன்னா ப்ராக்டிஸ் பண்ணணும். அதுக்கு உங்க கையில டேட்டா இருக்கும். ஒரு டேட்டா கலெக்ஷன் மாதிரி நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னு சொன்னா, ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்தீங்கன்னு சொன்னா ஏதாவது ஒரு ஸ்டாக் ஐட்டம்ஸ், நான் ஆல்ரெடி ப்ரீவியஸ் கிளாஸ்லேயே சொல்லியிருக்கேன், ஸ்டாக் ஐட்டமோட லிஸ்ட் ரெடி பண்ணி வைங்க அப்படின்னு. ஸோ நீங்கள் ஒரு நேம் லிஸ்ட் எடுக்கிற மாதிரி என்ன பண்ணுங்கன்னு சொன்னால், அந்த நியூஸ் பேப்பரை திருப்பி பார்த்து ஏதாவது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் இருந்துச்சுன்னு சொன்னால் அதில் என்னென்ன ஸ்டாக் இருக்குது, நம்ம அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அந்த ஸ்டாக்கை எப்படி நம்ம கிரியேட் பண்ணுவோம் அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணுங்க, ஒரு ஒயிட் பேப்பரில் எழுதி வைங்க. அதை நீங்கள் வீக்லி ஒன்ஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னு சொன்னால் ஸ்டாக் ஐட்டம் கிரியேட் பண்ணுறது நல்லா ப்ராக்டிஸ் ஆகிடும். சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? இந்த நியூ இயர்ல ஆஃபர் போடுவாங்க, ஒவ்வொரு பேப்பர்ல அட்வர்டைஸ்மெண்ட் கொடுப்பாங்க. அதை எல்லாத்தையும் என்ன பண்ணுங்க அப்படின்னு சொன்னா நோட் பண்ணி டேலியில போட்டு பாருங்க. நீங்க அந்த கம்பெனில அக்கௌண்டண்டா இருந்தீங்கன்னா ஸ்டாக் ஐட்டம் எப்படி என்ட்ரி போடுவீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகும். அடுத்து இந்த ஸ்கிரீன் எல்லாத்துக்கும் தெரியுதுங்களா? ஒரு பர்ச்சேஸ் இன்வாய்ஸ். ஒரு பர்ச்சேஸ் இன்வாய்ஸ் இந்த மாதிரி நம்ம கையில ஒன்று பிரிண்ட் எடுத்து கொடுக்கலாம், அல்லது ஒரு பிரிண்ட் அதை பர்ச்சேஸோடைய இன்வாய்ஸோடைய புக்கை நம்ம கையில கொடுப்பாங்க. இதை நம்ம டேலியில் எப்படி போடுறது அப்படின்னு நம்ம பார்ப்போம். சரிங்களா? யார்கிட்ட பர்ச்சேஸ் பண்றாங்க அப்படின்னு சொன்னா ஐ மொபைல்ஸ் அப்படிங்கிறவங்கள்ட்ட இருந்து பர்ச்சேஸ் பண்றாங்க, நியூ டெல்லியில இருந்து. சரிங்களா? அடுத்து பர்ச்சேஸ் பண்ற கம்பெனி யாரு? நம்ம தான் அந்த கம்பெனி. மாடர்ன் மொபைல்ஸ் அப்படிங்கிறது நம்மளுடைய கம்பெனி. அப்ப கம்பெனியோட நேம் என்னன்னு சொன்னா மாடர்ன் மொபைல்ஸ்னு கிரியேட் பண்ணணும். நம்முடைய கம்பெனி என்னது? மாடர்ன் மொபைல்ஸ். அதே மாதிரி இந்த மொபைல் நம்பர் இதெல்லாம் நம்ம கஸ்டமைஸ்டா நம்ம எது வேணாலும் கொடுத்துக்கலாம். சரிங்களா? இதை நான் எப்படி டேலியில போடுறது அப்படின்னு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நீங்க மேல எல்லா மொபைல்ஸ் எழுதிருக்கீங்கல்ல, ஒரு 10 மொபைல்ஸ் எழுதிருப்பீங்க கையில. இது அப்படியே ஐ மொபைல்ஸ் பர்ச்சேஸ் பண்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. புரியுதுங்களா? இந்த 10 மொபைல்ஸையும் யார்கிட்ட இருந்து நம்ம பர்ச்சேஸ் பண்றோம்? ஐ மொபைல்ஸ் பர்ச்சேஸ் பண்றோம். நம்மளுடைய கம்பெனி நேம் மாடர்ன் மொபைல்ஸ். இதை நான் டேலியில் எப்படி போறது உங்களுக்கு காட்டுறேன். நான் சொன்ன விஷயம் எல்லாத்துக்கும் புரிஞ்சுதுங்களா? இப்படி ஒரு பர்ச்சேஸ் பில்லு நம்ம கம்பெனில நமக்கு கொடுக்குறாங்க, ஐ மொபைல்ஸ்ல இருந்து பர்ச்சேஸ் பண்ண மாதிரி. இதை நான் டேலியில் எப்படி போடுவேன்? கிளியரா? நான் சொன்னது எல்லாத்துக்கும் புரியுதுங்களா? இதை எப்படி நான் டேலியில் போட்டு காட்டுறேன். டேலியில நம்ம போட்டு இதே மாதிரி பிரிண்ட் எடுத்து காட்டணும். சரிங்களா? அது எப்படி அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்முடைய கம்பெனியை கிரியேட் பண்ணிக்கணும். இன்னைக்கு யாராவது நியூவா வந்தேன்னு சொன்னீங்களே, யாருமா அது? இன்னைக்கு யாராவது நியூவா வந்தீங்களா?
நான் இன்னைக்கு தான் சார் வந்தேன். பேரு? கிர்தார் ஃபாத்திமா. ஓகே. ப்ரீவியஸ் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும், பார்த்துக்கோங்க. ஸோ இப்படி தான் அதோட கண்டினியூஸ் தான் இது, சரிங்களா? நீங்க பார்த்துக்கோங்க. ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு கேளுங்க. ஓகே சார். இந்த ஸ்கிரீன் எல்லாத்துக்கும் தெரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் நம்மளுடைய கம்பெனியை கிரியேட் பண்ணணும். Alt K கொடுத்து நம்ம கம்பெனியை கிரியேட் பண்ணுவோம். கம்பெனியோடைய நேமு மாடர்ன் மொபைல்ஸ் மாடர்ன் மொபைல்ஸ். அட்ரஸ் வந்து ஈரோடு, ஸ்டேட் தமிழ்நாடு, மொபைல் நம்பர் இயர். இப்போ நான் யார்கிட்ட பர்ச்சேஸ் பண்றேன் அப்படின்னு சொன்னா ஐ மொபைல்ஸ்ல நான் பர்ச்சேஸ் பண்றேன். என்னுடைய கம்பெனிக்கு தேவையான ஃபீச்சர்ஸ் டிஸ்பிளே நமக்கு காட்டுது. நான் மெயின்டைன் அக்கௌண்ட்ஸ் ஒன்லி எஸ் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். எனேபிள் பில் வைஸ் என்ட்ரி அப்படிங்கிறத நோ கொடுத்துக்கிறேன். மெயின்டைன் இன்வென்ட்ரி, நான் இப்போ வந்து இன்வென்ட்ரி மெயின்டைன் பண்ண போறேன், எஸ் கொடுத்துக்கிறேன். அக்கௌண்ட்ஸ் அண்டு இன்வென்ட்ரி ரெண்டுமே மெயின்டைன் பண்ண போறேன், எஸ் அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். ஜிஎஸ்டி இப்போதைக்கு நான் மெயின்டைன் பண்ணல, நோ கொடுத்துக்கிறேன். கண்ட்ரோல் ஏ கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். சரிங்களா? இப்போ டைரக்டா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா வவுச்சர்ஸ்ல போலாம். இல்ல சார் எனக்கு நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா வரேன் அப்படின்னு சொன்னா கிரியேட் அப்படிங்கிறதுக்குள்ள போயிட்டு லெட்ஜர் கிரியேட் பண்ணலாம். நம்ம எல்லாத்துக்குமே அந்த ஸ்டெப் தெரியும், அதனால நான் அட்வான்ஸா போறேன். டைரக்டா நீங்க என்ன பண்ணுங்கன்னு சொன்னா ஆஃப்டர் கம்பெனி கிரியேஷனுக்கு அப்புறம் வவுச்சர்ஸ் போங்க. கம்பெனில இப்போ பர்ச்சேஸ் நடந்திருக்கு. யார்கிட்டனா ஐ மொபைல்ஸ் இருந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறோம். F9 அப்படிங்கிறதையே கிளிக் பண்ணலாம், அல்லது ரைட் சைடில் பர்ச்சேஸ் அப்படின்னு இருக்கும், அதை நீங்க கிளிக் பண்ணி அந்த பர்ச்சேஸ் உடைய இன்வாய்ஸ் நம்பர் இருந்தா கொடுக்கலாம். இப்போ நான் 121 அப்படின்னு நான் கொடுத்துட்றேன். டேட் 1/4/2023 என்டர் பண்ணி இப்போ நம்ம என்ன பண்றோம்னு சொன்னா ஐட்டம் வைஸ் நம்ம பர்ச்சேஸ் பண்ண போறோம். லாஸ்ட் கிளாஸ் வரைக்கும் நம்ம இந்த மெத்தட்ல போட்டுட்டு இருந்தோம். கண்ட்ரோல் H பிரஸ் பண்ணுங்க. ஆஸ் அ வவுச்சர் இந்த மெத்தட்ல தானே போட்டுட்டு இருந்தீங்க எல்லாரும்? லாஸ்ட் கிளாஸ் வரை எல்லாரும் இந்த மெத்தட்ல தானே போட்டுட்டு இருந்தீங்க? ஆமாம் சார், இந்த மெத்தட். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொன்னா இந்த மெத்தடை நம்ம மாத்தணும். அது எப்படி சார் அப்படின்னு சொன்னா கண்ட்ரோல் H பிரஸ் பண்ணி ஐட்டம் இன்வாய்ஸ் அப்படின்னு இருக்குங்களா, அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணோம்னா நமக்கு ஒரு பில் மெத்தட்ல வரும். சரிங்களா?
என்டர் பண்றோம். என்டர் பார்ட்டி அக்கௌண்ட் நேம். நம்ம யார்கிட்ட இருந்து பர்ச்சேஸ் பண்றோமோ அந்த லெஜரை இங்கிருந்து நம்ம கிரியேட் பண்ணலாம். உங்களுக்கு சைட்லயே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா கிரியேட்னு ஒன்று இருக்குங்களா, அல்லது ஆல்ட் சி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நம்ம வெளியே இருந்து லெஜர் கிரியேட் பண்ற பேஜ் இங்க வந்துடும். iMobiles. நமக்கு ஒருத்தர் ப்ராடக்ட்டை கொடுக்குறாரு. அவர் யாருங்க? என்ன லெஜர்ல அவரை கிரியேட் பண்ணுவோம்? ஒருத்தர் தான் சொல்லியிருக்கீங்களே, மீதி எல்லாம் நமக்கு ஒருத்தர் ப்ராடக்ட்டை கொடுக்குறாரு. அவங்க யாரு? கண்ட்ரி கிரெடிட்டர்ஸ். கிரெடிட்டார். அவருடைய அட்ரஸ் நியூ டெல்லி. மொபைல் நம்பர் இருந்தா கொடுக்கலாம். அடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு பர்ச்சேஸ் லெஜர் வேணும். கிரியேட்டுக்குள்ள போயிட்டு பர்ச்சேஸ் அப்படின்னு கொடுத்துட்டு அண்டர் என்ன வைப்போம்? பர்ச்சேஸ் அப்படின்னு நம்ம கொடுத்துக்கலாம். கண்ட்ரோல் ஏ கொடுத்து சேவ் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டாக் ஐட்டமும் நம்ம கிரியேட் பண்ணல, இங்கிருந்தே நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு ஒரு 3 ஸ்டாக் ஐட்டம் மட்டும் நான் கிரியேட் பண்ணி காட்டுறேன். மீதி ஸ்டாக் ஐட்டமை நீங்க கிரியேட் பண்ணிக்கோங்க. ஆல்ட் சி கொடுத்தோம் அப்படின்னு சொன்னா ஸ்டாக் ஐட்டமுடைய லெஜருக்கு போயிடும். எங்க வச்சு ஆல்ட் சி கொடுக்கணுங்கிறது நிறைய பேர் குழப்பமா இருக்கும். இங்க பாருங்க, நேம் ஆஃப் த ஐட்டம் எப்படின்னு இந்த இடத்துல இப்படி ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகுதுங்களா, இங்க வச்சுதான் நம்ம கொடுக்கணும். சில பேர் இந்த இடத்துக்கு வராமையே ஆல்ட் சி கொடுத்துட்டு எனக்கு வரல சார் அப்படிங்க. அல்லது இந்த காலம்ல வந்தோன்னே இங்க சைட்ல பாருங்க, லிஸ்ட் ஆஃப் ஸ்டாக் ஐட்டம்னு இருக்குங்களா, அதுல மேல கிரியேட்னு இருக்கா, அதை நீங்க கிளிக் பண்ணினாலும் ஸ்டாக் ஐட்டமுக்கு போயிடும். ஓகே, ஃபர்ஸ்ட் நான் ரெட்மி கிரியேட் பண்ணிக்கிறேன். ரெட்மி நோட் 10 ப்ரோ அப்படின்னு கொடுத்துட்டு என்டர் பண்றேன். இது எல்லாமே என்ன மொபைல்ஸ் அப்படின்னு சொன்னா ரெட்மி கம்பெனியோட மொபைல்ஸ். அதனால நான் இங்க இருந்து என்ன பண்ணிக்கிறேன்னு சொன்னா ஆல்ட் சி கொடுத்துட்டு ரெட்மி அப்படின்னு கொடுத்துட்டு கண்ட்ரோல் ஏ கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். அடுத்து யூனிட்ஸ் கிரியேட் பண்ணணும். இதை எப்படி நம்ம கவுண்ட் பண்ணுவோம்? நம்பர்ஸ்னு கவுண்ட் பண்ணுவோம். NOS அதோட ஷார்ட் ஃபார்ம் நம்பர்ஸ் அப்படின்னு நம்ம கொடுத்துட்டு என்டர் பண்ணிக்கிறேன். எவ்வளவு குவான்டிட்டி? ஒரு 10 மொபைல் 8500 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்றேன். அடுத்த மொபைல் மறுபடியும் என்டர் பண்ண கீழே வந்துடும். ஆல்ட் சியும் கொடுக்கலாம், அல்லது ஸ்பேஸ் பார் தட்டி கிரியேட் அப்படிங்கிறதுக்குள்ள வந்துட்டு ரெட்மி நோட் 9 ப்ரோ அப்படின்னு கொடுத்துட்டோம். ஒன்ஸ் நம்ம ரெட்மின் கிரியேட் பண்ணாவே போதும், மறுபடியும் கிரியேட் பண்ண தேவையில்லை. நம்ம கிரியேட் பண்ணாத இங்க சைட்ல திரும்பி பாருங்க, ரெட்மி நம்பர்ஸ் அதே மாதிரி தான், நம்ம கிரியேட் பண்ண தேவையில்லை, கொடுத்துக்கலாம். 10 மொபைல் 9500. மறுபடியும் ஆல்ட் சி ரெட்மி 12 5G mobile. Enter Redmi numbers. அதுவும் 10 மொபைல் ரேட் 10,000. அடுத்த ஒரு மொபைல் ரியல்மி 3. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, இது ரெட்மி கேட்டகரி கீழே வராது, ரியல்மின்னு வரணும். அதனால நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ரியல்மின்னு ஒரு குரூப்பு, ரியல்மி, இதுவும் நம்பர்ஸ் தான்.
நம்பர்ஸ் கொடுத்துட்டு என்டர் பண்ணிக்கிறோம். பத்து மொபைல் 7500. Redeem Alt C, Realme Narzo. N55 அப்படிங்கிற ஒரு மாடல். இது எதுல வருங்க? ரியல்மியா ரெட்மியா? ரியல்மி நம்பர்ஸ் 10 மொபைல் 9000. அடுத்து ரியல்மி 5. இன்னொன்று நிறைய பேர் என்ன பண்ணுறீங்கன்னா கிரியேட் பண்ணுங்கிறதே மறந்துட்டு டைப் பண்ணுவீங்க. ரியல்மி அப்படின்னு அடிப்பீங்க, வராது. என்னன்னு காட்டுது? ஸ்பெல்லிங் எரர்னு காட்டும். இப்போ நம்ம என்ன பண்ணணும்? கிரியேட் பண்ணணும். கிரியேட் பண்ணால் மட்டும்தான் வரும். ரியல்மி 5 அப்படின்னு ஒரு மொபைல். இது எந்த ஆப்ஷன்? ரியல்மி நம்பர்ஸ் கொடுத்துட்டு 8 மொபைல் 8000. ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே யார்கிட்ட இருந்து நம்ம பர்ச்சேஸ் பண்றோம்னு சொன்னா ஐ மொபைல்ஸ் அப்படிங்கிறவங்கள்ட்ட இருந்து நம்ம பர்ச்சேஸ் பண்றோம். இப்போ இதை நம்ம முடிச்சுட்டு என்டர் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் ஏ கொடுத்தீங்கன்னா சேவ் ஆயிடும். இல்லை சார் எனக்கு அந்த பிரிண்டிங் மெத்தட்ல எனக்கு வேணும் சார் அப்படின்னா ஆல்ட் பி அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணி என்டர் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா ப்ரிவ்யூ கேட்கும். ப்ரிவ்யூவில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா நமக்கு காட்டும். எல்லாத்துக்கும் காட்டுதுங்களா? வெளியே நம்ம பார்த்த மாதிரி காட்டுதா? எஸ் சார். இதுதான் பர்ச்சேஸ் பண்ண பில். சார் எனக்கு ஒரு டவுட்டு. சொல்லுங்க. இப்போ வந்து நீங்க சொல்ல நான் லேப்டாப்ல ஆன் த வே பண்ணிட்டு தான் இருந்தேன். இப்போ ரியல்மிங்கிறத வந்து நான் வந்து டக்குன்னு வரும்போது நம்பர் வந்து கொடுக்காம வந்துட்டேன் குவான்டிட்டி. அப்போ நான் கொடுக்காம வந்துட்டு திரும்ப நான் நம்பர் கொடுக்கணும்னா எப்படி போகணும் சார்? அதாவது இந்த இடத்துல எந்த நம்பர் கொடுக்காம வந்தீங்க? குவான்டிட்டி. இப்போ குவான்டிட்டி நான் ரெட்மி நோட் 10 ப்ரோ அப்புறம் ரெட்மி 12 5G அதுக்கு நான் குவான்டிட்டி கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் நான் ரியல்மி போகும்போது நான் டக்குன்னு என்டர் ப்ரெஸ் பண்ணி வந்துட்டேன். அந்த குவான்டிட்டி கொடுக்காம வந்துட்டேன். ஸோ அப்போ நான் அகைன் அதை போய் குவான்டிட்டி கொடுக்கணும்னா என்ன பண்ணணும்னு கேட்குறேன். சேவ் ஆயிடுச்சு. நீங்க குவான்டிட்டி கொடுக்காம நான் மறுபடியும் ரியல்மி கொடுக்குறேன். குவான்டிட்டி கொடுக்காம வர இப்படி வந்துருச்சுங்களா? ஆமா சார், இப்படி வந்துட்டு பேக் ஸ்பேஸ் கொடுத்து குவான்டிட்டி கொடுங்க. அவ்வளவுதான். இல்ல வேற மாதிரி எதை யோசிச்சீங்களோ? சேவ் ஆனாதான். இப்போ நம்ம மறுபடியும் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னா பேக் ஸ்பேஸ் கொடுத்து மேல போகணும். நீங்க கேட்ட கேள்விக்கு தானே ஆன்சரு? இல்ல வேற ஏதாவது கேள்வி இருக்காமா? சார் பேக் ஸ்பேஸ் கொடுத்தா அடுத்து அந்த ரெட்மி 12 5G தான் போகுது. அதுக்கு குவான்டிட்டிக்கு நேரம் வர மாட்டேங்க. அப்ப நீங்க இப்படி தப்பு பண்ணிருப்பீங்க. நான் சேவ் பண்ணல இன்னும். இல்ல நீங்க என்ன தப்பு பண்ணிருக்கீங்க அப்படின்னா குவான்டிட்டி காலமுக்கு போகல, அப்படிதானே? ஆமா. அது என்னன்னா நீங்க லெட்ஜர் கிரியேட் பண்றீங்க பாத்தீங்களா? இப்போ ஒரு நிமிஷம் கவனிங்க. நீங்க இதுல NOS இருக்கு பாருங்க, நம்பர்ஸ். எஸ் சார். NOS அப்படின்னு இருக்கு. அது நீங்க கொடுக்காம வந்தீங்கன்னா டைரக்டா உங்களுக்கு எங்க போயிருங்க பாருங்க, அமௌண்ட் காலமுக்கு போயிடும். இப்படிதான் போயிட்டு. அது என்ன தப்பு பண்ணிருக்கீங்கன்னா கண்ட்ரோல் என்டர் பண்ணீங்கன்னா லெட்ஜரோட கரெக்ஷன் இங்க இருந்தே பண்ணலாம். என்ன கொடுக்கணும் சார்? கண்ட்ரோல் என்டர். கண்ட்ரோல் நீங்க
இப்போ பொதுவாக எல்லாரும் கவனிங்க, ரியல் 5 அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குங்களா, இந்த இடத்துல ரியல்மி 5 இதில் நான் ஒரு லெஜர் கிரியேட் பண்ணதில் நான் ஒரு கரெக்ஷன் பண்ணியிருக்கிறேன். அதை நான் இங்கிருந்தே சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் கண்ட்ரோல் என்டர் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்ம கிரியேட் பண்ண லெஜருக்கு வந்துடும். இங்கே நீங்கள் NOS அப்படிங்கிறது இப்போ நான் நாட் அப்ளிகபிள் கொடுக்குறேன், என்ன வரும்னு பாருங்க. கண்ட்ரோல் A கொடுத்துட்டேன். டேரக்டாக என்ன ஆயிருன்னா எனக்கு குவான்டிட்டி காலத்துக்கு வராது. ஏன் சார் எனக்கு குவான்டிட்டி காலத்துக்கு வர மாட்டேங்குது அப்படின்னா நான் என்ன கொடுக்கலைங்க, யூனிட்ஸ் கொடுக்கவே நாட் இல்லை. அப்ளிகபிள் கொடுத்துட்டேன். நீங்க அப்படிதானே பண்ணிருக்கீங்க? எஸ் சார், ஆமா இப்படிதான். இப்போ நீங்க NOS அப்படிங்கிறது கொடுத்துட்டீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு குவான்டிட்டி காலம்ல வரும். ஓகே சார், ஓகே ஓகே புரிஞ்சுட்டு. வேற யாருக்காவது டவுட் இருக்குங்களா? இப்போ நம்ம இந்த ஸ்டாக்கை நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு சொன்னா பர்ச்சேஸ் பண்ணிருக்கணும். சரிங்களா? கண்ட்ரோல் A கொடுத்து சேவ் பண்ணிக்கிறோம். சேவ் பண்ணிட்டு நீங்க வெளியே வந்து ஸ்டாக் சம்மரியில இங்க வெளியே ஸ்டாக் சம்மரின்னு இருக்கும் பாருங்க, இதை நீங்க கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா 2 கேட்டகரி இருக்கு. ஒன்று ரியல்மி, இன்னொன்று ரெட்மி அப்படிங்கிற குரூப் இருக்கும். டீட்டெயில்டா பார்க்கறதுக்கு இந்த F5 அப்படின்னு இருக்குல்ல, அதை நீங்க கிளிக் பண்ணி டீடைல்டு அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னா ரியல்மில 3 மொபைல் இருக்கு, ரெட்மில 3 மொபைல் இருக்கு. அது குவான்டிட்டி வைஸ் நமக்கு காட்டும். இதுதான் வந்து நமக்கு ஸ்டாக் சம்மரி. ஒரு சிலர் நம்ம கடையில போனோம் அப்படின்னு சொன்னா சார் ஸ்டாக் இருக்கான்னு நான் பார்த்து சொல்றேன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா ரிப்போர்ட்டை வியூ பண்ணி பார்த்துட்டு எவ்வளவு ஸ்டாக் இருக்கு அப்படிங்கிறது நமக்கு. இதையும் வேணும்னாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னா மந்த்லி ஒன்ஸ் நம்ம பிரிண்ட் எடுத்து வச்சுக்கலாம். இவ்வளவு ஸ்டாக் கம்பெனியில் இருக்கு அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணிக்கலாம்னு சொன்னா பிரிண்ட் எடுத்து வச்சுக்கலாம். ஸ்டாக் சம்மரி நமக்கு ஒரு பிரிண்டா வந்து காட்டுதுங்களா? பிரான்ச் ட்ரான்ஸ்ஃபர்ங்கிறது வந்து ஸ்டாக் ஜேர்னல்ல போடுவாங்கம்மா. அது நம்ம அடுத்த கிளாஸ்ல தான் வரும், நான் உங்களுக்கு அப்ப சொல்றேன். ஸ்டாக் ஜேர்னல் அப்படிங்கிற வவுச்சர்ஸ்ல பண்ணலாம். இன்னொன்று வந்து நம்ம பிரான்ச்சுக்கு வந்து அமௌண்ட் ஏதாவது கொடுத்தோம்னா எப்படி போடுவோம் அப்படிங்கிறது நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இந்த பேசிக் லெவல் எல்லாத்துக்கும் கிளியர் ஆயிடுச்சு. எனக்கு வவுச்சர்ஸ் வந்து நான் சம்மு கொடுத்தா டைரக்டா நான் போடுவேன். பேமெண்ட் அப்படின்னு சொன்னா பேமெண்ட், அதே மாதிரி பணம் உள்ள வந்துச்சுன்னு சொன்னா ரெசிப்ட் வவுச்சர்ல போடுவேன். இது எனக்கு ப்ராக்டிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா அடுத்து நம்ம இன்வென்ட்ரி வவுச்சர்ஸ் அப்படின்னே ஒன்று இருக்கு டாபிக். அந்த இன்வென்ட்ரி வவுச்சர்ஸ்ல ஸ்டாக் உள்ள வந்தா எப்படி என்ட்ரி போடுறது, ஸ்டாக் வெளியே போனா எப்படி போடுறது, அதே மாதிரி கஸ்டமர்ட்ட இருந்து கூட்ஸ் ரிட்டர்ன் வருது, சேல்ஸ் ரிட்டர்ன் வந்தா நம்ம எப்படி என்ட்ரி போடுவோம், பர்ச்சேஸ் ரிட்டர்ன் நடந்தா எப்படி என்ட்ரி போடுறது. ஸோ இந்த மாதிரி விஷயம் எல்லாத்தையும் நம்ம இன்வென்ட்ரி வவுச்சர்ஸ்ல நம்ம போடுவோம். இது வரைக்கும் வவுச்சர் கிளாஸ்ல யாருக்காவது ஏதாவது டவுட் இருந்தா சொல்லுங்க. இதாயத் ஏதோ கேட்டிருக்கீங்க, மொபைல் பிராக்டிஸ் புரியல எனக்கு. இதாயத் நீங்க என்ன கேட்டிருக்கீங்க? மொபைல்ல பிராக்டிஸ் பண்ண முடியுமான்னு கேக்குறீங்களா? இதை மொபைல்ல பிராக்டிஸ் பண்ண முடியாது. சிஸ்டம்ல டேலி நீங்க இன்ஸ்டால் பண்ணாதான்
ப்ராக்டிஸ் பண்ண முடியும். ஓகே, இப்போ பர்ச்சேஸ் போட்டோம். பர்ச்சேஸ் அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி கையில பில் இருக்கும், பர்ச்சேஸ் பண்ண பில்லு. இது சேல்ஸ் பண்ற பில் வந்து நம்மகிட்ட கஸ்டமர்ஸ் யாராவது வாங்கிட்டு போனாங்க அப்படின்னு சொன்னா அது சேல்ஸ் பண்ணுவோம். சேம் அதே கான்செப்ட். மெத்தட் நான் அட்வான்ஸ்ல சொன்னேன். இப்போ நான் வெளியே இருந்து எல்லாத்தையும் நான் கிரியேட் பண்ணிட்டு வரேன். நமக்கு யாராவது கஸ்டமர் இருக்காங்கன்னு சொன்னா அவங்களோட டீடைல்ஸ் நம்ம கிரியேட் பண்ணணும். கிரியேட் லெட்ஜர், அப்துல்னு சொல்லி ஒரு கஸ்டமர். அவர் யாருங்க? நமக்கு டெப்டார். ஏன்னா நம்ம அவருக்கு கடன் கொடுத்துருக்குறோம். அவருடைய அட்ரஸ் 33 மெயின் ரோட், ஈரோடு, ஸ்டேட் தமிழ்நாடு, பின்கோட் இருந்தா பின்கோட் 8009. அவருடைய மொபைல் நம்பர் இருந்தா மொபைல் நம்பர். அவருடைய கான்டாக்ட் டீடைல்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா எஸ், கான்டாக்ட் பர்சன், மொபைல் நம்பர் இதெல்லாம் இங்கே கொடுத்துக்கலாம். அதுக்கு நான் நோ கொடுத்துக்கிறேன். பேங்க் டீடைல்ஸ், அவருடைய டீடைல்ஸ் வேணும் அப்படின்னா எஸ் கொடுத்துட்டு அவருடைய பேங்க் டீடைல்ஸ், அவருக்கு நம்ம ஏதாவது பணம் கொடுக்கறதா பணம் வாங்குறதா இருந்தால் எப்படி வாங்குவோம் அப்படின்னு. இப்போதைக்கு நான் எது கொடுக்கல, உங்களுக்கு சொல்கிறேன் இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குன்ட்டு. அடுத்து அவருடைய பேன் நம்பர் இருந்தால் பேன் நம்பர் இதெல்லாம் கொடுத்துட்டு கண்ட்ரோல் ஏ கொடுத்து சேவ் பண்ணிக்கிறோம். இப்போ வெளியே வாங்க. அடுத்து நம்ம ஸ்டாக் ஐட்டம் கிரியேட் பண்ணணும். இன்வென்ட்ரி மாஸ்டர்ஸ் கீழே ஒரு ஸ்டாக் ஐட்டம் N55 ரெட்மி இப்படின்னு ஒரு மொபைல் கிரியேட் பண்ணுறேன். இங்கே ரெட்மி அப்படின்னு நம்ம வச்சுக்கிறோம். நம்பர்ஸ் அப்படின்னு வச்சுட்டு கண்ட்ரோல் கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். அடுத்து ஐஃபோன் 13 அப்படின்னு நான் கொடுக்குறேன். இந்த இடத்துல ரெட்மி வைப்போமா, ரியல்மி வைப்போமா, என்ன வைப்போம்? என்ன வைப்போம்? ரெட்மி வைப்போமா? ஐபோன் அப்படிங்கிற போனை வந்து நம்ம எந்த குரூப் கீழே கொண்டு வருவோம்? நியூவா கிரியேட் பண்ணணும் சார். என்ன பண்ணணும்? நியூவா கிரியேட் பண்ணணும் சார். நியூவா கிரியேட் பண்ணணும். ஆமாம் சார். ஐபோன் அப்படின்னு கொடுத்துட்டு இந்த இடத்துல நம்பர்ஸ் கண்ட்ரோல் கொடுத்து சேவ் பண்ணிக்கிறோம். வெளியே வாங்க. இப்போ நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை கிரியேட் பண்ணிட்டோம். வவுச்சர்ஸ், சேல்ஸ், நம்ம அங்கே கிரியேட் பண்ணதெல்லாம் அங்கே வியூ ஆகும். புரியுதுங்களா? இங்கிருந்தே கிரியேட் பண்ணோம்னா கிரியேட் அப்படிங்கிறத கொடுக்கலாம். வெளியவும் கிரியேட் பண்ணிட்டு வரலாம். இப்போ பார்ட்டி அக்கௌண்ட் நேம்ல அப்துல் என்டர் பண்ணுங்க. நம்ம கொடுத்த அட்ரஸ்லாம் கரெக்டாக இருக்கா? கரெக்டாக இருக்கு. ஒரு தமிழ்நாடு. அடுத்து இன்னொரு லெஜர் நம்ம கிரியேட் பண்ண மறந்துட்டோம். அப்போ வெளியே போய் நம்ம கிரியேட் பண்ணுவோமா? நோ, இங்கிருந்தே நம்ம கிரியேட் பண்ணலாம். கிரியேட் சேல்ஸ் அண்டர் என்ன வரும்? சேல்ஸ் கண்ட்ரோல் ஏ கொடுத்துட்டு ஸ்பேஸ் பார் தட்டி இவர்கிட்ட நம்ம என்னென்ன மொபைலை சேல் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் நம்மகிட்ட ஸ்டாக் இருக்கிற மொபைலாக பார்க்கணும். சைடில் உங்களுக்கு பாருங்க, ரியல்மியில் 10 இருக்கு, ரெட்மியில் 10 இருக்கு, ரெட்மி 12 5Gயில் 10 இருக்கு. நம்ம இப்போ எல்லாத்துலேயும் ஒன்று ஒன்று சேல் பண்ணலாம். ரியல்மியில் 1 15,000. அடுத்து
ரியல்மி N55ல 1 20,000. நம்மகிட்ட ஸ்டாக் இல்லாதது நம்ம கொடுத்தோம். இப்போ உதாரணத்துக்கு ஐஃபோன்ல நம்மகிட்ட ஸ்டாக் இல்லை, என்டர் பண்ண உடனே நமக்கு என்ன காட்டும் அப்படின்னு சொன்னா நெகட்டிவ் ஸ்டாக்னு காட்டும். நம்மகிட்ட ஸ்டாக் இல்லை அப்படின்னு சொன்னா நெகட்டிவ் ஸ்டாக் அப்படின்னு காட்டிடும். இல்லை சார் பரவாயில்ல நெகட்டிவ் ஸ்டாக்காக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி என்டர் பண்ணியும் நம்ம போடலாம். ஸ்டாக் இல்லாததை நம்ம சேலே பண்ண முடியாது. அதுதான் வந்து உங்களுக்கு முன்னாடியே உங்களுக்கு டேலியில் காட்டுது. சரிங்களா? இப்போ அடுத்து ரெட்மி 12 கொடுத்துக்கலாம். 6 மொபைல்ஸ் 30,000. இப்போ 2,15,000 அப்படிங்கிறது சேல்ஸ் வேல்யூ. இப்போ நம்ம இதை பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னா ரிவ்யூ பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நமக்கு காட்டும். இது நம்ம சேல் பண்ணக்கூடிய பில்லு. மாடர்ன் மொபைல்ஸ் அப்படிங்கிறது நம்மகிட்ட வாங்கிட்டு போறவங்க அப்துர் அப்படிங்கிறவங்க, பையர் வந்து அப்துர், அவருடைய டீடைல்ஸ். இந்த டீடைல்ஸ்ல வந்து இன்னும் கொஞ்சம் டீடைலா வேணும்னா ஃபோன் நம்பர், மொபைல் நம்பர், இது கம்பெனியோடைய மெயில் ஐடி, அட்ரஸ் வந்து இன்னும் கொஞ்சம் டீடைலா கொடுக்கலாம். இதெல்லாம் நம்ம கொடுத்துக்கலாம். இந்த பிரிண்ட் எடுத்து நம்முடைய சிக்னேச்சர் போட்டு சேல் பண்ணிக்கலாம். ஒரு விஷயத்தை சேவ் பண்றதுக்கு Ctrl+A. ஏதாவது டவுட் இருக்குங்களா? இப்போ பர்ச்சேஸும் சேல்ஸும் நம்ம போட்டோம். இப்போ நம்ம பேலன்ஸ் ஷீட்டை ஓபன் பண்ணி பார்க்கணும். Alt F1 நம்ம கொடுக்கலாம், அல்லது F5 சைடில் இப்படி கிளிக் பண்ணீங்கன்னா டீடைல்டுன்னு வரும். நம்ம பார்க்குறோம் கரண்ட் லைபிலிட்டி அப்படிங்கிற கேட்டகரிக்குல சன்ட்ரி கிரெடிட்டா 5,58,000 இருக்காங்க. யாருன்னு சொல்லி நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொன்னா என்டர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஐ மொபைல்ஸ் அப்படிங்கள்ட்ட நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறோம், பணம் இன்னும் கட்டவே. அதே மாதிரி நமக்கு யாராவது பணம் தர வேண்டியவங்க இருக்காங்க, சன்ட்ரி டெப்டார் என்டர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அப்துட் இருந்து பணம் இன்னும் வாங்கவே இல்லை. அப்ப நம்ம என்ன சார் பண்ணணும் அப்படின்னா, இப்ப பர்ச்சேஸ் சேல்ஸ் போட்டதுக்கு அப்புறம் நம்ம இவங்களுக்கு எப்பயாவது பே பண்ணுவோம், இந்த மாசமோ இல்ல அடுத்த மாசமோ நம்ம பே பண்றதா இருந்தால் நம்ம பேமெண்ட் என்ட்ரி போடணும். இப்போ நான் உதாரணத்துக்கு ஐ மொபைல்ஸ்ட பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறேன், ஒரு 1 லட்ச ரூபா நான் அவருக்கு பே பண்ணணும் அப்படின்னா என் கம்பெனில பணம் கையில இருக்கணும். ஓனர் பணம் மறுபடி கொடுக்குறாரு, அட்வான்ஸ், அதாவது அடிஷனல் கேபிட்டலா கொடுக்குறாரு. அதை நான் பணத்தை வாங்கிக்கிறேன். ஓனர்ட்ட இருந்து ஒரு 10 லட்ச ரூபா நான் பணத்தை வாங்குறேன், ரெசிப்ட் அப்படின்னு போட்டு இதை டபுள் என்ட்ரிலே வச்சுக்கோங்க. இங்கிருந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. ஓனர் கேபிட்டல் அண்டர் என்ன வரும், கேபிட்டல். சேவ் பண்ணிக்கோங்க. ஓனர் இருந்து எவ்வளவு பணம் வருது, 10 lakh வருது. கம்பெனிக்குள்ள கேஷ் வருது. இப்போ நான் சேவ் பண்ணிக்கிறேன். அடுத்து நான் எங்க கையில இப்ப 10 லட்ச ரூபா இருக்கு. இப்போ நான் பே பண்ண போறேன். யாருக்கு அப்படின்னு சொன்னா ஐ மொபைல்ஸுக்கு தான் நான் பே பண்ண முடியும், ஏன்னா அவர்கிட்ட தான் நான் கடன் வாங்கியிருக்கேன். ஐ மொபைல்ஸ் அப்படிங்கிறத நான் அதுக்கு போறதுக்கு முன்னாடி அவருடைய பேலன்ஸ் எவ்வளவு இருக்குன்னு நம்ம பேலன்ஸ் ஷீட்ல பார்த்துக்கோம். பேலன்ஸ் ஷீட்ல கரண்ட் லைபிலிட்டி அப்படிங்கிறத என்டர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஐ மொபைல்ஸ்ட
58,200. இது நம்ம பே பண்ண வேண்டிய அமௌண்ட். நோட் பண்ணிக்கோங்க. மறுபடியும் வெளியே வந்து இந்த பக்கம் நமக்கு யாராவது வர வேண்டிய பணம் எஸ் இருக்கு. அப்துல் வந்து 2,15,000 நம்ம வாங்கணும். இப்ப வவுச்சர்ஸ் போங்க. கம்பெனி என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா, iMobiles-க்கு பணம் செட்டில் பண்ணிருங்க, அதை நீங்க டேலில என்ட்ரி போட்டுருங்க அப்படின்னு நம்மகிட்ட சொல்றாங்க. அப்ப நம்ம பேமெண்ட் அப்படிங்கிற வவுச்சர் செலக்ட் பண்ணிட்டு iMobiles செலக்ட் பண்றோம். அவருடைய பேலன்ஸ் இங்க காட்டும். 5,58,200 இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம ஃபுல் அமௌண்ட்டையும் செட்டில் பண்ணிடுறோம். 5,58,200 அப்படின்னு என்டர் பண்ண உடனே கரண்ட் பேலன்ஸ் 0ன்னு காட்டும். அடுத்து நம்ம கையில 10 லட்ச ரூபா கேஷ் இருந்துச்சு, அதை என்டர் பண்ண அப்படின்னு சொன்னா பேலன்ஸ் போக 4,41,800 நமக்கு காட்டும். இப்போ நம்ம பே பண்ணிட்டோம். அடுத்து நம்ம நம்முடைய கஸ்டமர் இருந்து பணம் வாங்கணும். யார்கிட்ட இருந்து பணம் வாங்கணும் அப்படின்னு சொன்னா அப்துல் இருந்து பணம் வாங்கணும். அப்போ ரெசிப்ட்டுக்கு போறோம். F6 பிரஸ் பண்ணா யார்கிட்ட இருந்து பணம் உள்ள வருது? அப்துல். அவர்கிட்ட இருந்து 2 லட்சம் மட்டும் வாங்கிக்கிறோம். 2,15,000 2 லட்சம் மட்டும் வாங்கிக்கிறோம். 2 லட்சம். பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா 15,000 இருக்கும். கம்பெனிக்குள்ள கேஷா கொடுக்குறாரு அப்படின்னா கேஷ் 2 லட்சம் ரூபா. கண்ட்ரோல் ஏ கொடுத்து சேவ் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம பேலன்ஸ் ஷீட் வாங்க. நோட்ல நோட் பண்ணீங்களா? சன்ட்ரி கிரெடிட்டார்ல எவ்வளவு பேலன்ஸ் டீடைல்டா பார்க்கிறதுக்கு F5ல சைட்ல கிளிக் பண்ணிக்கோங்க. சன்ட்ரி கிரெடிட்டார் பார்த்தீங்கன்னா அமௌண்ட் 0. 5,58,000 நம்ம வாங்கி பே பண்ணிட்டோம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னா சன்ட்ரி டெப்டார்ல அப்துல்கிட்ட 2,15,000 இருந்துச்சு, 2 லட்ச ரூபா வாங்கிட்டோம். பேலன்ஸ் இன்னும் 15,000 இருக்கு. இது ஏப்ரல் மாசத்துக்கான டிரான்சாக்ஷன். ஸோ இப்படிதான் கம்பெனிக்குள்ள ஒரு பர்ச்சேஸ் நடந்தாலோ இல்லை ஒரு எக்ஸ்பென்சஸ் நடந்தாலோ இல்லை ஒரு இன்கமோ ஏதாவது ஒரு டிரான்சாக்ஷன் நடந்தா இப்படிதான் நம்ம நோட் பண்ணி என்ட்ரி போடுவோம். ஏதாவது டவுட்ஸ் இருக்குங்களா? புரிஞ்சுதா? ஒரு பர்ச்சேஸ் சேல்ஸ் நடந்து அந்த பர்ச்சேஸுக்கு நம்ம பேமெண்ட் பண்ணும்போது எப்படி என்ட்ரி போடுவோம், அதே மாதிரி சேல்ஸ் நடந்துச்சு, கடனுக்கு சேல் நடந்துச்சு அப்படின்னு சொன்னா எப்படி நம்ம பணம் வாங்குவோம் அப்படிங்கிறதுக்கான என்ட்ரி தான் இது. புரியுதுங்களா? யாருக்காவது புரியலீங்களா? ரெண்டு பேர் மட்டும் தான் ஆன்சர் பண்ணிருக்கீங்களே. மீதி இருக்க அகமது ஃபாத்திமா, ஹிதாயத், மஹதியா, நஸ்ரீன், சயீத் நிசா, ராசிக், தாரிக், விஜய் பிரபாகர். ரைட். இப்ப உங்களுக்கு இந்த இன்னொரு டீடைல்டா காட்டுறேன் பாருங்க. என்ன ஒர்க் அவுட் பண்ணோம் அப்படின்னு சொன்னா, இந்த மேல ஸ்டாக் ஐட்டம் இருக்கு பார்த்தீங்களா, கிரியேட் அப்படிங்கிறதுக்கு போய் இன்வென்ட்ரி மாஸ்டர்ஸ் ஸ்டாக் ஐட்டம்ல போய் இந்த ஸ்டாக் எல்லாம் நீங்க கிரியேட் பண்ணிருங்க. கம்பெனி நேம் வந்து மாடர்ன் மொபைல்ஸ் அப்படிங்கிற நேம்ல கம்பெனி கிரியேட் பண்ணி இந்த ஸ்டாக் ஐட்டம் எல்லாத்தையும் நீங்க கிரியேட் பண்றீங்க. கிரியேட் பண்ணிட்டு iMobiles நியூ டெல்லி
அப்படிங்கள்ட்ட இருந்து பர்ச்சேஸ் பண்றீங்க. இந்த 10 மொபைலையும் நீங்க என்ன பண்றீங்கன்னா பர்ச்சேஸ் பண்றீங்க. வேல்யூ நீங்களா கொடுத்துக்கோங்க. குவான்டிட்டி, ரேட்டு இதெல்லாம் நீங்களா கொடுத்துக்கோங்க. இதை கொடுத்துட்டு சேல்ஸ் இன்வாய்ஸ் ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும், பர்ச்சேஸ் பண்ணிடணும். அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா சேல்ஸ் பண்ணணும். ஒரு 10 சேல்ஸ் வர மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச நபருக்கு நீங்க மொபைலை சேல் பண்ற மாதிரி ஒரு 10 பேருக்கு நீங்க என்ன பண்ணுங்க, சேல்ஸ் இன்வாய்ஸ் போடுங்க. சன்ட்ரி டெப்டரா வச்சு, இப்போ உதாரணத்துக்கு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு நீங்க சேல் பண்ற மாதிரி ஒரு 10 சேல்ஸ் போட்டதுக்கு அப்புறம் கம்பெனில கேபிட்டல் வாங்கிக்கோங்க. ஓனர் கேபிட்டல் கொடுக்குறாரு, ஒரு 10 லட்ச ரூபா கொடுக்குறாரு, அல்லது முதல்ல நீங்க போட்டுக்கலாம். பர்ச்சேஸ் போடுறதுக்கு முன்னாடி கம்பெனி ரன் பண்றதுக்கான ஒரு 10 லேக் நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க என்ட்ரி போட்டுக்கலாம். கேபிட்டல் ரிசீவ் பண்ற மாதிரி ஃபர்ஸ்ட் என்ட்ரி போட்டுட்டு அடுத்து பர்ச்சேஸ், அடுத்து ஒரு 10 பேருக்கு சேல்ஸ், இதெல்லாம் போட்டதுக்கு அப்புறம் iMobiles பேமெண்ட் பண்ணிருங்க. அடுத்து நீங்க அந்த 10 பேருக்கு சேல் பண்ணீங்கல்ல, அவங்கள்ட்ட இருந்து அமௌண்ட்டை பாதி பாதியா பிரிச்சு 2 இன்ஸ்டால்மெண்ட்ல பணம் வாங்குற மாதிரி இப்படி நீங்க போட்டு பிராக்டிஸ் பண்ணுங்க. இப்போ உதாரணத்துக்கு அப்துல் அப்படிங்கிறவர் 2,15,000 ரூபாய் தரணுமா, 2 லட்சம் அப்படிங்கிறது ஒரு ரிசிப்ட், 15,000 ரூபாய் அப்படிங்கிறது ஒரு ரிசிப்ட். ஒரு பார்ட்டிக்கு 2 வாட்டி அமௌண்ட்டை நீங்க ரிசீவ் பண்ற மாதிரி என்ட்ரி போடுங்க. இதை நீங்க பிராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா பர்ச்சேஸ் சேல்ஸ்ல நமக்கு பக்காவா தெரிஞ்சிடும். அடுத்து பர்ச்சேஸ் சேல்ஸ் நடந்ததுக்கு நம்ம பேமெண்ட் போடுற மாதிரி. அதே மாதிரி இதுல இந்த 4 டிரான்சாக்ஷன் நீங்க போட்டதுக்கு அப்புறம் கம்பெனில ஏதாவது ஒரு எக்ஸ்பென்சஸ், உதாரணத்துக்கு சேலரி, ரெண்ட், மாசம் மாசம் நடக்கக்கூடிய ஏதாவது ஒரு எக்ஸ்பென்சஸ் கம்பெனில இப்படி நடந்ததா இப்படி என்ட்ரி போடுவோம் அப்படின்னு நீங்க அதையும் போட்டு பார்க்கலாம். சேலரி, ரெண்ட், மெயின்டெனன்ஸ் எக்ஸ்பென்சஸ், இந்த மாதிரி நீங்க டிரான்சாக்ஷன் போடலாம். இதெல்லாம் போட்டு ஒரு மாசத்துக்கு நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க. அதே மாதிரி நீங்க கேஷ் டெபாசிட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா உங்க பேங்க்குக்கு ஏதாவது போனீங்க அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி சலான் இருக்கும். நான் ரஃபா ரெடி பண்ணது. ஒரு கேஷ் டெபாசிட் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். பேங்க்கு, பிரான்ச்சு, அக்கௌண்ட் நம்பர் இதெல்லாம் இருக்கும். அதே மாதிரி கேஷ் வித்ட்ரா பண்றதுக்கு ஒரு சலான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி சலான் இருக்கும். இதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா கம்பெனியுடைய அக்கௌண்ட் நம்பர் போட்டு கேஷ் டெபாசிட் பண்ணோம் அப்படின்னு சொன்னா நமக்கு ஒரு அதை 2ஆ கிழிச்சிட்டு ஒரு ரிசிப்ட் கொடுப்பாங்க. நம்ம ஆதாரமா நம்ம வந்து பேங்க்ல டெபாசிட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு ரிசிப்ட் கொடுப்பாங்க. அதை நம்ம வச்சு என்ட்ரி போடலாம். உங்க வீட்டில் ஏதாவது ஒரு ப்ரீவியஸா ஏதாவது பில் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா பேங்க்ல டெபாசிட் பண்ணோம், பேங்க் டீடைல்ஸ்லாம் கொடுத்து நீங்க போட்டு பாருங்க. இது நமக்கு நல்லா பிராக்டிஸ் ஆயிருச்சு அப்படின்னு சொன்னா நம்ம அடுத்து இன்வென்ட்ரி வவுச்சர்ஸ்க்குள்ள போயிடலாம். நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம இன்வென்ட்ரி வவுச்சர்ஸ்க்குள்ள நம்ம போடுவோம். இப்போ வந்து இன்வென்ட்ரி வச்சு நமக்கு பர்ச்சேஸ் பில்ஸ் போட தெரியுது. இன்வென்ட்ரி இல்லாமையும் பர்ச்சேஸ் சேல்ஸ் நம்மளால போட முடியும். அடுத்த கிளாஸ்ல இன்வென்ட்ரி உள்ள வந்தால் எப்படி போடுறது, டெபிட் நோட், கிரெடிட் நோட் எப்படி போடுறது, இதெல்லாம் அடுத்த கிளாஸ்ல நம்ம பார்ப்போம். இந்த கிளாஸ் வரைக்கும் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இந்த பர்ச்சேஸும் சேல்ஸும் நமக்கு டேலியில் என்ட்ரி போட தெரிஞ்சதுன்னா போதும்.
ஒரு ஸ்டாக் ஐட்டம் எனக்கு கிரியேட் பண்ணி நான் வந்து என்ட்ரி போட தெரியும், பர்ச்சேஸ் சேல்ஸ் என்ட்ரி போட தெரியும் அப்படின்னாவே போதும். ஒரு இது கூட ஜிஎஸ்டி தெரியணும், ஜிஎஸ்டி லெஜர் எப்படி கிரியேட் பண்ணி போடணும் அப்படிங்கிறது தெரியும். மேக்ஸிமம் ஆடிட்டிங் ஆஃபீஸில் இந்த பர்ச்சேஸ் சேல்ஸ் டேலியில் வந்து டேட்டாவை இன்சர்ட் பண்ணுவாங்க. அங்கே அதிகமாகவே பர்ச்சேஸ் சேல்ஸ் தான் ஒர்க் பண்ணுவாங்க. ஆடிட்டிங் ஆஃபீஸில் யாரோ ஒர்க் பண்ணீங்கன்னு சொன்னீங்களே, மகதியாவா? இல்லை, ஆடிட்டிங் படிக்கிறீங்க அப்படிதானமா? நிறைய ஆடிட்டிங் ஆஃபீஸில் பர்ச்சேஸ் சேல்ஸ் என்ட்ரி தான் அதிகமாக போடுவாங்க, அப்படிதானமா? ஆடிட்டிங் ஆஃபீஸ் யாராவது போனவங்க இருக்கீங்களா? ஆடிட்டிங் ஆஃபீஸில் ஒரு பார்ட் டைமில் டேலி தெரிஞ்சவங்க எடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் பர்ச்சேஸ் சேல்ஸ் என்ட்ரிஸ் தான் அதிகமாக போட வைப்பாங்க. இந்த டேட்டா என்ட்ரி மாதிரி பர்ச்சேஸ் உடைய பில் புக் கொடுத்துருவாங்க, சேல்ஸ் உடைய பில் புக் கொடுத்துருவாங்க, டேலியில் இந்த டேட்டாவை நீங்கள் போடுங்க அப்படின்னு சொல்லி நமக்கு ஒர்க் ரிப்பீட்டடாக கொடுப்பாங்க. ஸோ இந்த கிளாஸ் வரைக்கும் ஏதாவது எனக்கு டவுட் இருக்கா? இல்லை சார் எனக்கு வந்து இன்னமும் ஒரு சில விஷயங்கள்ல எனக்கு கிளியரா தெரியல, அந்த மாதிரி ஏதாவது இருந்தது அப்படின்னு சொன்னா சொல்லுவாங்க. கிளாஸ்லயே உங்களுக்கு ப்ராக்டிஸ் கொடுக்குவா, நான் சொல்ல சொல்ல நீங்க போடுவீங்களா? எல்லாருக்கும் ஓகேனா நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஏன்னா ஒரு சில ஸ்லோவா போடுவீங்க, நான் ஸ்பீடா போற மாதிரி இருக்கும், அதுக்காக தான் கேட்குறேன். உங்களுக்கு கிளாஸ்ல எல்லாத்துக்கும் ஒர்க் பண்ணும் போதே நான் உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னா சொல்லுங்க, நான் அடுத்த கிளாஸ்ல இருந்து அப்படி மாத்திக்கிறேன். நான் சொல்ல சொல்லவே நீங்க போடுறீங்களா டேலில? எல்லாத்துக்கும் ஓகேனா எஸ் சொல்லுங்க. ஓகே, அப்ப நீங்க முதல்ல சொல்லிருக்கலாம்ல. நான் அதுக்காக தான் ஒவ்வொரு கிளாஸ்லயும் ஒரு ஃபீட்பேக் கேட்கறேன். உங்களுக்கு ஏதாவது உங்களுக்கு தேவை அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் அதை நடத்துறேன் அப்படின்னு. நீங்க எல்லாம் எப்படி, ஏன்னா எல்லாத்துலயுமே சிஸ்டம் இருக்குல்ல, எல்லாத்துலயுமே டேலி சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணி எல்லாத்துலயுமே சிஸ்டம் இருக்கா? அப்புறம் என்ன, நெக்ஸ்ட் கிளாஸ்ல இருந்து நான் உங்களுக்கு ப்ராக்டிஸ் சொல்றேன், நீங்க அதே மாதிரியே உங்க சிஸ்டம்லயே போடுங்க, எப்படி வருதுன்னு நம்ம பார்த்துக்கலாம். வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்குங்களா? பேசுறது கிளியரா கேட்கலாமா? எனக்கு மட்டும் கேட்கலையா இல்ல யாருக்குமே கேட்கலையா? யாரோ டவுட் கேட்டீங்க,
சொல்லுமா. உங்க வாய்ஸ் பிரேக் ஆகுது. என் வாய்ஸ் கிளியரா கேக்குதுல? ஹலோ, கேக்குதுங்களா? நீங்க சாட்லயே கூட கேளுங்க. எல்லா ஸ்டாக் ஐட்டமும் கிரியேட் பண்ணிட்டீங்களா? அதே என்ட்ரியை மற்ற கம்பெனிக்கு ஒவ்வொரு சம்மும் நீங்க போடும்போதும் நியூவா கம்பெனி கிரியேட் பண்ணி போட்டீங்கன்னா தான் உங்களுக்கு கிளியரான டேட்டா எடுக்க முடியும். இல்லைன்னா ப்ரீவியஸா இருந்த அந்த என்ட்ரிஸோட இந்த என்ட்ரிஸ் மெர்ஜ் ஆகி உங்களால கிளியரா எடுக்க முடியாது. நீங்க ஒரே கம்பெனியில எல்லா டேட்டாவும் போடலாம். என்னன்னா எல்லா டேட்டாவும் மெர்ஜ் ஆகி உட்காந்துரும். ஸோ ஒவ்வொரு வாட்டி நீங்க புதுசா நீங்க கம்பெனி கிரியேட் பண்ணி போட்டீங்க அப்படின்னு சொன்னா கிளியரா ஆன்சர் எடுக்கலாம். வேற யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா? இல்ல என்னோட கிளாஸ்ல ஏதாவது சில விஷயங்களை மாத்தணுமா? ஏதாவது இருந்தா சொல்லுங்க, சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி ஒரு 9 பேர் கரெக்டா வந்திருக்கீங்க இல்லையா? இந்த 9 பேர் இன்னும் சில பேர் வராங்களா என்னன்னு தெரியல. எனக்கு உங்களுடைய டேட்டா இல்லை, எத்தனை பேர் இருக்கீங்க அப்படின்னு தெரியல. நான் ஒரு நோட் பண்ணி வச்சிருக்கிறேன். அகமது ஃபாத்திமா, ஹிதாயத், கிர்தார் ஃபாத்திமாவாமா? அதுக்கப்புறம் மஹதியா, நஸ்ரீன், நிசா, சயீத் நிசா, ராசிக், தாரிக், விஜய் பிரபாகர், ஒரு 9 பேரோட லிஸ்ட் என்கிட்ட இருக்கு. ஸோ இந்த 9 பேர் ரெகுலரா வருவீங்கல்ல? மஹதியா இருக்கீங்க. ஒரு 9 பேரோட லிஸ்ட் என்கிட்ட இருக்கு. நீங்க எல்லாரும் ரெகுலரா வந்துட்டு இருக்கீங்க தானே? இந்த லிஸ்ட் தான் என்கிட்ட இருக்கு. நான் நோட் பண்ணேன் கிளாஸ் பார்த்து. அதே மாதிரி அந்த கம்ப்யூட்டருடைய குரூப் இருக்குல்ல, சைபாவுடைய கம்ப்யூட்டர் குரூப்ல வந்து நான் ஷேர் பண்றது வந்து நான் கேட்டுட்டு உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஏன்னா அதுல பே பண்ணவங்க பே பண்ணாதவங்க எல்லாருமே இருக்கீங்க. ஸோ நான் அது என்னன்ட்டு நான் சார்ட்டு நான் பேசிட்டு கிளாஸ் ரெகுலரா அட்டன் பண்றவங்களுக்குன்னு தனியாக ஏதாவது குரூப் கிரியேட் பண்ண முடியுமான்னு நான் கேட்டுட்டு நான் உங்களுக்கு வேணா பார்க்குறேன். ஏன்னா அப்பதான் நான் வந்து வீக்லி ஒன்ஸ் உங்களுக்கு வரதை விட ரெகுலரா நான் சம்ஸ் கொடுத்து நீங்க போட முடியும். அப்படி ஏதாவது வாய்ப்பு இருக்கான்னு நான் பார்க்குறேன். நான் சொல்றேன் கண்டிப்பா அந்த மாதிரி ஏதாவது வாய்ப்பு இருக்கான்னு பார்த்துட்டு நான் பேசிட்டு உங்களுக்கு அப்படி இருந்ததுன்னா ஒரு குரூப் கிரியேட் பண்ணி அதை நான் உங்களுக்கு போடுற மாதிரி பார்க்குறேன். நஸ்ரீன் உங்களுக்கு புரியுதுங்களா? சம் கொடுத்தா உங்களால போட முடியுமா?
சயீது நிசா, உங்களுக்கு ஓகே தானம்மா? புரியுது தானே? நீங்க லாஸ்ட் கிளாஸுக்கு முந்தின கிளாஸ் வந்தீங்க அப்படிதானே? 2 கிளாஸ் தான் வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி தாரிக், உங்களுக்கு தாரிக், விஜய் பிரபாகர், புரியுதுங்களா? அதே மாதிரி இந்த 9 பேர் இருக்கீங்க பாத்தீங்களா? அஹமது ஃபாத்திமா, ஹிதாயத், கிர்தர் ஃபாத்திமா, மஹதியா, நஸ்ரீன், சயீத் நிசா, இதுல யாரா இருக்கலாம் எனக்கு முன்னாடியே டேலி தெரியும் சார், எனக்கு இதுல இருந்து இன்னும் அட்வான்ஸா தெரியும் அப்படின்னு யாராவது இருக்கீங்களா? எனக்கு ஓரளவுக்கு நீங்க சொன்னது எல்லாமே எனக்கு பேசிக் லெவல் இதெல்லாம் எனக்கு முன்னாடியே தெரியும், இப்ப இதுல இருந்து எனக்கு இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸா வேணும் அப்படின்னு யாராவது இருக்கீங்களா? எஸ், டேலி வித் ஜிஎஸ்டி கண்டிப்பா சொல்லி தருவோம். பர்ச்சேஸ்ல, சேல்ஸ்ல எப்படி ஜிஎஸ்டி கொண்டு வரதுங்கிறத நான் சொல்லி தருவேன். இப்ப இன்னைக்கு கிளாஸ் வரையும் நடத்தின பேசிக் லெவல், இந்த லெவல் எல்லாத்துக்குமே தெரியுமா? இதுக்கு முன்னாடி, அதாவது இந்த கிளாஸுக்கு வர்றதுக்கு முன்னாடி எனக்கு தெரியும் சார் இதெல்லாம், நான் இதுல இருந்து கொஞ்சம் அட்வான்ஸா தெரியும்னு வந்திருக்கேன். யாராவது இருக்கீங்களா? ஓகே, வேற? நஸ்ரீன், ஓகே, அதே மாதிரி டேலியில் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய சில நோட்ஸை நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த நோட்ஸ் எல்லாமே வந்து நீங்க ஒரு 600 ரூபாய் போட்டு புக் வாங்கினாலும் கிடைக்காது அந்த நோட்ஸ். இப்போ உதாரணத்துக்கு இருந்த லெஜர்லயே இருந்து கரெக்ஷன் பண்ணக்கூடிய ஷார்ட்கட் கீ, கண்ட்ரோல் பிளஸ் என்டர் கொடுக்கறது, இந்த மாதிரி சில ஷார்ட்கட் கீஸ், அட்வான்ஸ் ஷார்ட்கட் கீஸ் இருக்கு. அது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சொல்லுவேன். அந்த ஷார்ட்கட் கீ நீங்க மறக்காம நோட் பண்ணி வச்சிட்டீங்கன்னா தான் அடுத்தடுத்த கிளாஸ் வரும்போது உங்களுக்கு அந்த ஷார்ட்கட் கீ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த ஷார்ட்கட் கீ சார் சொல்லவே இல்லையே அப்படின்னு நீங்க யோசிக்க வேண்டாம். ஷார்ட்கட் கீக்குன்னு ஒரு பேஜ் போட்டு நீங்க எழுதி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்து நான் கிளாஸ்ல கொடுக்கக்கூடிய நோட்ஸை ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணிட்டு வாங்க. நெக்ஸ்ட் கிளாஸ்ல இன்வென்டரி வவுச்சர்ஸ் பத்தி பார்ப்போம். கூட்ஸ் ரிட்டர்ன் வந்தா, அதாவது டெபிட் நோட், கிரெடிட் நோட் அப்படிங்கிற கான்செப்டை பத்தி பார்ப்போம். நம்மகிட்ட ஏதாவது ஒரு கூட்ஸ் டேமேஜ் ஆயிடுச்சு, அதை நம்ம ரிட்டர்ன் எப்படி போடுறது, அதே மாதிரி நம்ம கன்சியூமர் இந்த கூட்ஸ் ரிப்பேரா இருக்கு இல்ல டேமேஜா இருக்கு, அதை எப்படி எனக்கு ரிட்டர்ன் வாங்க அப்படிங்கிறத நம்ம எப்படி டேலியில கொண்டு வருது, டெபிட் நோட், கிரெடிட் நோட்டை பத்தி அடுத்த கிளாஸ்ல நம்ம பார்ப்போம். அதே மாதிரி இன்வென்டரி வவுச்சர்ஸ்ல என்னென்ன இருக்கு, இன்வென்டரி வவுச்சர்ஸ்னா என்னென்ன அப்படிங்கிற ஒரு இன்ட்ரோடக்ஷனை நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்ப்போம். அடுத்து 1 இயர் டிரான்சாக்ஷன் எப்படி போடுறது அப்படிங்கிறதையும் நம்ம அடுத்த கிளாஸ்ல நம்ம பார்ப்போம். சரிங்களா? ஒரு வருஷத்துக்கான டிரான்சாக்ஷன் எப்படி போடுறதுங்கிறத பார்ப்போம். நான் நெக்ஸ்ட் கிளாஸ்ல இருந்து நானும் ஒர்க் அவுட் பண்றேன், நீங்களும் ஒர்க் அவுட் பண்ணுங்க. லேப்டாப் இல்லாதவங்க லேப்டாப் அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. டேலி இன்ஸ்டால் பண்ணாதவங்க டேலி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அது எப்படின்னு ப்ரீவியஸ் வீடியோ குரூப்ல இருக்கும், அதாவது யூடியூப்ல இருக்கும். நீங்க அதை பார்த்து எப்படி இன்ஸ்டால் பண்றதுன்னு பார்த்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கிளாஸ்ல நான் சொல்ல நீங்களும் போடுங்க, போட்டுட்டு நம்ம ஆன்சர் எப்படின்னு பார்த்துக்கலாம். அதே மாதிரி ஒருத்தர் கேட்டிருக்கீங்க, ப்ரீவியஸ் நம்மளோட ஆன்சர் நான் எப்படி சார் செக் பண்றது? ஸோ இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் அது வந்து நான் அடுத்தடுத்து நான் ஒர்க் அவுட் பண்ணும்போது நீங்களும் போட்டீங்கன்னா என் சிஸ்டம்ல என்ன ஆன்சர் வருதோ அதுவே உங்களுக்கும் ஆன்சரா வரும். சரிங்களா? அதே மாதிரி ஏதாவது சஜஷன் இருக்குது இல்லை ஏதாவது இருந்தது அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு ஏதாவது ஒரு சில விஷயங்கள் புரியல, எனக்கு இதுல இருந்து இன்னும் அட்வான்ஸா என்ன வேணும் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா தான் நம்ம அடுத்தடுத்த லெவல்ல போகக்கூடிய கிளாஸ். ஒருத்தர் கேட்கிற கேள்வினால மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு ஏதாவது ஒரு கேள்வி இருக்கு அப்படின்னா நீங்க தாராளமா கேட்கலாம். ஓகேவா? ஓகே, இன்னைக்கு செஷன் எப்படி இருந்துச்சு?
ஓகே, தேங்க்யூ ஆல். நெக்ஸ்ட் கிளாஸ்ல சிஸ்டமும் டேலியும் இன்ஸ்டால் பண்ணி ரெடியா வச்சிருங்க. அப்பதான் நம்ம போட முடியும். இன்னைக்கு கிளாஸ்ல உங்க எல்லாத்துக்கும் ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும் அப்படிங்கிற நம்புறேன். ஸோ அடுத்த கிளாஸ்ல உங்க எல்லாத்தையும் மீட் பண்றேன். தேங்க்யூ ஆல்.